ராமநாதபுரம் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளை ஆதரித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தேர்தல் போட்டி திமுக அதிமுக இடையேதான் என்றும் மற்றொரு கட்சி போட்டியிட வேண்டுமே என களம் காணுவதாகவும் பாஜகவை மறைமுகமாக சாடினார். தமிழ்நாட்டில் 3 பிரதான கட்சி இன்றைக்கு போட்டியிடுது. அது 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒரு கட்சி ஏதோ தேர்தல் நிற்பதற்காக நிற்கிறாங்க. 2 கட்சின்னு உங்களுக்கு எந்த கட்சின்னு தெரியும். ஒன்னு அதிமுக, மற்றொன்று திமுக. இந்த 2 கட்சி தான் போட்டி. 14,000 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்பட்ட காவிரி குண்டாறு திட்டத்தை காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு முடக்கிவிட்டதாக குற்றம் சாட்டிய இபிஎஸ், ராமநாதபுரத்திற்கு காவிரி நீரை விநியோகிக்கும் பிரம்மாண்ட திட்டம் முடங்கி கிடப்பதாக வேதனை தெரிவித்தார். 14,000 கோடி ரூபாய் மாநில நிதியில் இருந்து காவிரி குண்டாறு திட்டம், இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. ஆனால் அந்த திட்டத்தையும் முடக்கி விட்டார்கள். தேர்தல் ஆதாயத்திற்காக மீனவர்களின் வாக்குகளுக்காக கச்சத்தீவு பிரச்சனையை பாஜக கையில் எடுத்துள்ளதாக சாடிய எடப்பாடி பழனிசாமி, கச்சத்தீவு ஒப்பந்தம் மறுபரிசீலனை செய்யப்படும் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய பாஜக அரசு கூறுமா என்று கேள்வி எழுப்பினார். இப்பொழுது அந்த பிரச்சனையை பாரதிய ஜனதா எடுத்திருக்கின்றது. இனியாவது உச்சநீதிமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்குக்கு பதில் அபிடவிட் போடுங்க. அந்த பதில் அபிடவிட்ல இலங்கைக்கு ஒப்பந்தம் போட்ட கச்சத்தீவை மீண்டும் மறுபரிசீலனை செய்வோம் என்று, ஒப்பந்தத்தை மீண்டும் மறுபரிசீலனை செய்வோம் என்று பதில் மனு போடுங்க, இப்போது போடுங்க. தொடர்ந்து பேசிய இபிஎஸ், மாணவர்களுக்கு மடிக்கணினி, தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட திட்டங்களை திமுக அரசு முடக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக மூச்சுக்கு 300 முறை முதலமைச்சர் பொய் பேசுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரு மடிக்கணினி 12,000 ரூபாய் எந்த மாநிலத்தில் கொடுத்தாங்க? தமிழ்நாட்டில் தான் கொடுத்தாங்க. அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்தாங்க. அம்மா கொடுத்தாங்க, தொடர்ந்து நான் கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் அதையும் நிறுத்திட்டாங்க. மூச்சுக்கு 300 தடவை திரு ஸ்டாலின் பேசுறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை 98% நிறைவேற்றப்பட்டதுன்னு. அப்புறம் எதுக்கு இதை ரத்து பண்ணீங்க? தன்னை கடுமையாக சாடும் முதலமைச்சரே என குறிப்பிட்டு பேசிய இபிஎஸ், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு இடங்களில் வாய் தவறி பேசியதை எல்இடி திரையில் வீடியோவாக ஒளிபரப்பி அதனை கிண்டலடித்தார். திரு ஸ்டாலின் ஒரு அறிவுஜீவி மாதிரி பேசுறார். ஏதோ எடப்பாடி பழனிசாமி அங்க அவதூறா பேசிட்டு இருக்காரு, அவருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்கிறாரு. அறிவுஜீவியே எப்படி பேசுறாருன்னு நம்ம எல்இடியில பாருங்க. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கொடியை வைத்து வைக்க நாங்கள் வருகிறேன். ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சுதந்திர நாள் வருகிற போது, ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர நாள் வருகிற போது எப்படியெல்லாம் பேசுறாரு பாருங்க. தப்பு தப்பா பேசிவிட்டு நம்ம பற்றி குறை சொல்றாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.